Hello to everyone. My name is S. Varsha and studying in 10th standard in Medona Metric Higher Secondary School, G.R. Nagar, Madurai. Today we are going to learn about spoken English. Spoken English. அதாவது நம்ம spoken English பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஈஸியாக சிம்பிளாக பேசிக் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த லெசன் இந்த டாப்பிக்கை நானாக செல்ஃப் லேர்னிங் முறையில் நடத்துகிறேன். இது எப்படி செல்ஃப் லேர்னிங் முறையில் நடத்துகிறான் அப்படின்னா இதுக்கு நான் சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நம்பர் 1 டைம் மேனேஜ்மெண்ட், நேர நிர்வாகம். அதே மாதிரி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மூலியமாக நான் ஒரு டைமை அலாட் பண்ணி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறேன், இந்த இதுக்கு நோட்ஸ் போடுறேன், அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் மூலியமாக டைமை அலாட் பண்ணி செல்ஃப் லேர்னிங் முறையில் படித்து இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷை நடத்த போகிறேன். இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத எண்டிங்கில் கடைசி சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங் இங்கிலீஷில் பேசிக்கானது சென்டென்ஸ். இங்கிலீஷ் சென்டென்ஸ் அப்படின்றது எதை கம்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப். இந்த சப்ஜெக்ட் வேர்ப் இருந்துச்சுன்னா அதை நம்ம சென்டென்ஸ் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு பார்ப்போம். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா சப்ஜெக்ட் மொத்தம் 8 இருக்குது. நம்பர் 1 ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் அண்ட் நேம்ஸ். நேம்ஸ் அப்படின்னா இப்போ ராகுல், ஸ்வேதா, இந்த மாதிரி நேம்ஸ், இதுவும் சப்ஜெக்ட். அதாவது உங்களுக்கே தெரியும், ஐனா நான், ஹீனா அவன், ஷி அவள், தே அவர்கள், இந்த மாதிரி வி நாங்கள், இதெல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாமே சப்ஜெக்ட். வேர்ப் அப்படின்னா என்னென்னா ஆக்ஷன். இப்போ பிளேயிங், வாக்கிங், ஸ்லீப்பிங், ஸ்டடியிங், இதெல்லாமே நம்மளுக்கே தெரியும். இது ஆக்ஷன். பிளேயிங் விளையாடுறேன், விளையாடுறது அப்படின்றது ஒரு ஆக்ஷன். ஸோ இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். வேர்ப்னா என்ன, ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம். சப்ஜெக்ட்னா அந்த ஆக்ஷனை யார் பண்ணுறாங்களோ அவங்கள சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போது ஐ எம் பிளேயிங், ஐ எம் பிளேயிங், நான் விளையாடுறேன். அப்போது விளையாடுறது ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷனை செய்கிறது யார், நான். அப்போது நான் இங்கே சப்ஜெக்ட், வேர்ப் பிளேயிங். ஐ எம் பிளேயிங், ஐ சப்ஜெக்ட், பிளேயிங் வேர்ப். ஓகேவா? சென்டென்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சு. இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம பேசிக்காக பேசணும் அப்படின்னாலே முக்கியமானது டென்சஸ். டென்சஸ் மொத்தம் 12 டைப்ஸ் இருக்குது. டென்சஸ்னால் காலம், எந்த காலத்தில் நடக்குது. இப்போது ஐ எம் ஸ்டடி அப்படின்னா நான் ஐ ஸ்டடி, நான் படிக்கிறேன், இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ஸ்டடீடு, நான் படித்தேன், அப்போது இது பாஸ்ட் டென்ஸ். இது மாதிரி மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. பார்ப்போமா? இப்போது ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுப்போம். ப்ரெசண்ட்டில் 4 இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி ஃப்யூச்சர், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ஒரே சென்டென்ஸை வச்சு இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் படிக்கிறேன், நான் இப்போ படிக்கிறேன். இதுவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நான் ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போது நான் படித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், ஐ எம் ஸ்டடியிங்னு சொல்லுவோம், ஐஎன்ஜி சேர்ப்போம். இதுவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்டாக ஐஎன்ஜி எதுவுமே கிடையாது, நான் படித்து இருக்கிறேன், நான் படித்து இருக்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரொம்ப நாளாக, ரொம்ப ஒரு 10 இயர்ஸாவோ இல்லை ஒரு 5 இயர்ஸாவோ நான் தொடர்ந்து அந்த ஆக்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போது ஐ ஹாவ் பீன் ஸ்டடி, நான் ஸ்டடியிங், நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், ரொம்ப வருஷமாக நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போது நான் படித்து கொண்டே இருக்கிறேன், நான். அடுத்து இப்போ பாஸ்ட்டுக்கு ஒன்றே பார்ப்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், நான் படித்தேன், நான் படித்தேன், ஐ ஸ்டடிட், அவ்வளோதான்.
ஓகேவா? இது மாதிரி நம்ம அந்த 12 டென்ஸுக்குமே இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம தரோவாக படிச்சிட்டோன்னா ஈஸியாக நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும், எழுத முடியும். எந்த விதமான கிராமட்டிக்கல் மிஸ்டேக்குமே இல்லாமல் நம்மளால் பேசவும் எழுதவும் முடியும். இப்போது நான் முன்னாடியே சொன்னேன் இந்த இதை எப்படி நான் படித்தேன் அப்படின்னு. இது வந்து நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் மூலயமா படித்தேன். இப்போ இது டைம் மேனேஜ்மெண்ட்டு நான் எப்படி படிப்பேன் அப்படின்றத மட்டும் சின்னதாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 மினிட்ஸ் இதை டச் பண்ணுவேன். அடுத்து நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸ், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்க்குறது, திருப்பி ஸ்கூல்லேருந்து வந்து ஒரு 5 மினிட்ஸ், டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இப்படி 5 மினிட்ஸாக பார்க்குறதுனால டென்ஷனே இருக்காது. நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே ஐயோ இதை படிக்கணுமே அந்த மாதிரி டென்ஷனே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்மளுக்கு வந்து டெஸ்ட்டோ இல்லை நாளைக்கு எக்ஸாமோ கிடையாது. அப்போது நம்மளுக்கு எந்த விதமான டென்ஷனும் இருக்காது. அதே மாதிரி இந்த மெத்தட் மூலயமா நம்மளுக்கு டியூஷனுக்கு போகாமல் சிம்பிளாக வீட்டிலையே செல்ஃப் லேர்னிங் மெத்தட் மூலயமா படிக்கலாம்.